இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தனிமைப்படுத்தலில் இருந்து சில பகுதிகள் நாளை அதிகாலை விடுவிப்பு. மேலும் பல பகுதிகள் முடக்கம். நாட்டில் புதிதாக 262 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். சீரற்ற காலநிலையினால் பல பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் மீன்பிடி கூட்டுத்தாபனம் சீரழிக்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் பல பகுதிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் முடக்கப்பட்டுள்ளன. ICCயின் T20 போட்டிக்கான புதிய தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து அணி முதலிடம் பிடித்துள்ளது. நாட்டின் தற்போது முடக்க நிலை உள்ள பகுதிகள் நாளை அதிகாலையிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளன. அதுபோல் புதிதாக சில பகுதிகள் முடக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அதன்படி நாளை அதிகாலை 5 மணி முதல் வெள்ளம்பிட்டிய சாலமுல்ல கிராம சேவையாளர் பிரிவு, வெள்ளவத்தை கோகிலா வீதி என்பன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளன. கொழும்பில் ஏற்கனவே தனிமைப்படுத்தலில் உள்ள ஏனைய அனைத்து பகுதிகளிலும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வத்தளை போலீஸ் பிரிவின் கரவலப்பிட்டிய நைதூவ பகுதி, பாலியகுட போலீஸ் பிரிவின் கங்கப்பட கிராம சேவகர் பிரிவு மற்றும் கிரிபத்கொட போலீஸ் பிரிவின் வெலியகுட வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு ஆகிய பகுதிகளில் தனிமைப்படுத்தல் தளர்த்தப்பட உள்ளதாகவும் ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதேவேளை கம்பகாவில் ஏற்கனவே தனிமைப்படுத்தலில் உள்ள ஏனைய அனைத்து பகுதிகளிலும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி இது தொடர்பான அறிவித்தலை விடுத்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பினை பிரதேசம், கண்டி மாவட்டத்தின் உடுதுமுறை மற்றும் தொழுவ பிரதேசத்திற்கும், மாத்தளை மாவட்டத்தின் நாவுல பிரதேசத்திற்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு தொடர்பான அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் செயல்படுமாறும் குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HTFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். நாட்டில் அனைத்து பாடசாலைகளையும் மீண்டும் திறப்பது குறித்து நாளை தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீர்ஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றியபடி அனைத்து பாடசாலைகளையும் உடனடியாக திறக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களின் கல்விக்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புகிறது. நாட்டின் அனைத்து துறைகளும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரசாங்கம் பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மீன்பிடி கூட்டுத்தாபனம் குறுகிய காலத்திற்குள் லாபமீட்டும் நிலைமைக்கு மாற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன் பொருட்டு சகல சேவையாளர்களினதும் கருத்துக்களையும் யோசனைகளையும் செவிமடுக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் மீன்பிடி கூட்டுத்தாபனம் சீரழிக்கப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை இடம்பெற இருக்கிறது. அதில் நல்ல தீர்வு கிடைக்கும் என தான் நம்புவதாகவும், சம்பளம் மாத்திரம் தோட்ட மக்களின் பிரச்சினை இல்லை எனவும் தோட்ட வீடமைப்பு சமுதாய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.
தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொடகலை கமர்ஷியல் பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். படைப்புழு தாக்கத்தினால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். படைப்புழு காரணமாக விவசாய செய்கைகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டாலும் விவசாய காப்பீட்டினூடாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க விவசாய அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். படைப்புழு தாக்கம் தொடர்பில் ஆராய்வதற்காக அனுராதபுரம் மாவட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முந்தல் சின்னப்பாடு கடற்பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு எடுத்து வரப்பட்ட 1900 கிலோகிராம் மஞ்சள் கடற்படையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. முந்தல் சின்னப்பாடு கடற்பகுதியில் இன்று அதிகாலை கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போதே இந்த மஞ்சள் தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவற்றின் பெறுமதி சுமார் 110 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. மஞ்சள் தொகையை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்ட திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் புதிதாக மேலும் 262 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுள் 232 பேர் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஏனைய 30 பேரும் சிறைச்சாலை கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வெளி மாவட்டங்களில் இருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா வருபவர்கள் தத்தமது பிரதேச பொது சுகாதார அதிகாரிகளின் எழுத்து மூலமான அனுமதியை பெற்று வருவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸானது குளிர் கால நிலைக்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் என்பதனால் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடனேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா நகர முதல்வர் சந்திரலால் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். இதன்படி நுவரெலியா மாநகருக்கு வருகின்றவர்கள் ஒருபோதும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று பிரதேச பொறுப்பான பொது சுகாதார அதிகாரியினால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த எழுத்து மூல அனுமதி இல்லாத எந்த ஒரு நபருக்கும் நுவரெலியாவில் எந்த ஒரு விருந்தகத்திலும் தங்குமிடம் வழங்கப்பட மாட்டாதும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நுவரெலியா மாநகர சபையின் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்கா மீதான மிக மோசமான இணைய உளவு தாக்குதலுக்கு ரஷ்யாவே காரணம் என்பது தெளிவாக தெரிவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். அதுவே இதுவரை அமெரிக்க அரசாங்கத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள மிக கடுமையான இணைய தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இணைய தாக்குதலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ரஷ்யா திட்டவட்டமாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லண்டன் மற்றும் இங்கிலாந்தின் தென்கிழக்கு பகுதிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் முடக்கப்பட்டுள்ளன. பிரதமர் போரிஸ் ஜான்சன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளார். நத்தாருக்கு இன்னும் சில தினங்களே இருக்கின்ற நிலையில் கொண்டாட்டங்களை தவிர்த்து மக்களை வீடுகளுக்குள் முடக்கும் விதமான 4 அடுக்கு கட்டுப்பாடுகள் அங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இறுக்கமான 4 அடுக்கு கட்டுப்பாடுகளை அவசரமாக அமுல்படுத்த வேண்டிய கட்டாய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள்.
முதலீட்டு வாய்ப்புகளை விரைவுபடுத்துவதற்கும் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதிவேக நெடுஞ்சாலைக்கான நுழைவு சாலையாக விளங்கும் கரவலப்பிட்டிய தொழில்துறை பேட்டை சாலையின் மேம்பாட்டு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் நிமல் லங்ஸா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 2.2 கிலோமீட்டர் கரவலப்பிட்டி தொழில்துறை பேட்டைக்கான 4 வழிச்சாலைகள் 2 கட்டங்களாக அபிவிருத்தி செய்யப்படும். முதல் கட்டத்தின் 5 கிலோமீட்டர் வீதி 133 மில்லியன் ரூபாய் செலவிலும், இரண்டாம் கட்டத்தின் 1.7 கிலோமீட்டர் வீதி 300 மில்லியன் ரூபாய் செலவிலும் அபிவிருத்தி செய்யப்படும். விளையாட்டுச் செய்திகள். ICCயின் T20 கிரிக்கெட் போட்டிக்கான புதிய தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து அணி முதலிடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இந்திய அணியும் 4ஆம் இடத்தில் பாகிஸ்தான் அணியும் காணப்படுகின்றன. இந்த பட்டியலில் இலங்கை அணி 7வது இடத்தில் இருக்கிறது. வர்த்தக செய்தி. ஆப்பிள் நிறுவனம் கலிபோர்னியாவில் உள்ள அதன் 53 கிளைகளை மூடுவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் லண்டனிலும் கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளால் அதன் 16 கிளைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கோவிட்-19 நோய் பரவல் அதிகரிப்பால் தமது கிளைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவிக்கிறது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டம் மாத்தறை மாவட்டத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக மேலதிக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். வறிய குடும்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட 1436 பேரில் 1428 பேர் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பயனாளர்கள் ஆர்வத்துடன் பயிற்சியில் பங்கேற்பதாக மேலதிக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டில் வடகிழ் பருவப்பெயர்ச்சி நிலைமை ஏற்பட்டுள்ளதால் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்கள், மத்திய மாகாணம் மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் கடும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிடுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தனிமைப்படுத்தலில் இருந்து சில பகுதிகள் நாளை அதிகாலை விடுவிப்பு, மேலும் பல பகுதிகள் முடக்கம். நாட்டில் புதிதாக 262 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். சீரற்ற காலநிலையால் பல பிரதேசங்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் மீன்பிடி கூட்டுத்தாபனம் சீரழிக்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் பல பகுதிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் முடக்கப்படுகின்றன. ICC T20 போட்டிக்கான புதிய தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து அணி முதலிடம் பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. எமது அடுத்த செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.